என்னுடைய ஆசை காதலை விஜயாவை சிறையில் அடைத்து விட்டார்கள். என் நாட்டு கடத்தி விட்டார்கள். இனிமே நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? எதற்காக உயிர் வாழ வேண்டும்? எங்கேயாகிலும் சென்று என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன். நாம் இருவருமே சாக பிறந்தவர்கள் அல்லத்தான், வாழ பிறந்தவர்கள். நாம் வாழ்வதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. வாழ வழி கிடைத்திருக்கிறது. என்ன வழி இருக்கிறது? எனக்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வீர்களா? என் உயிரையும் கொடுக்க அத்தான். எனக்காக நீங்கள் நாகலோகம் செல்ல வேண்டும் அத்தான். நாகலோகத்திலே நாகஜோதி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை கொண்டு வந்து என் தந்தை கண்களிலே பொருத்தினால் என் தந்தைக்கோ பார்வை கிடைத்து விடுமாம். பார்வை கிடைத்த பிறகு உனக்கு என்ன தேவை என்று என் தந்தை கேட்பார். பொண்ணோ பொருளோ ஆடையோ ஆபரணமோ சொத்தோ எதுவுமே தேவை கிடையாது. உன் மகள் விஜயாதான் வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் என்ன கேட்டால் நாடு முழுவதும் என் தந்தை பலசாரிப்பீர்கள். கேட்டவருக்கு கேட்டபடியே கொடுப்பதாக என் தந்தை வார்த்தை மீற மாட்டாரத்தான். நீங்கள் என்னை கொண்டு வந்து என்னை கேட்டால் இருவரையும் சேர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றதான். நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு இதுதான் வழி என்றால் நான் இப்பொழுது புறப்படுகின்றேன். அந்த நாகலோகம் சென்று அந்த நாகஜோதி என்ற பொருளை நான் எடுத்து வரும் வரையில் அரண்மனையில் எனக்காக ஜாக்கிரதை. நீங்கள் வருவீர் என்று வழி மீது விழிவைத்து காத்திருப்பேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். சாதாரண மனிதர்கள் எப்படி நாகலோகம் போக முடியும்? சரி, என்னுடைய ஆசை காதலியை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி ஆகலாம் அந்த நாகலோகம் போகணும். வர